வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெய்லி 10 கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 33வது கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம இலக்கியங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இலக்கியங்கள் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக நம்ம வந்து முடிச்சிட்டோங்க. சரிங்களா? ஸோ அதில் சிற்றிலக்கியங்களில் சின்ன சின்ன டாபிக்ஸ், கொஞ்சம் விடுபட்ட டாப்பிக்கெலாம் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காவடி சிந்து. ஓகேங்களா? ஸோ காவடி சிந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே கைஸ். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம். ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாரி கைஸுங்க, நான் அதை எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் நான் அப்படி சொல்லிடுறேன் பாருங்கள். உழைத்திப்பாட்டு. ஸோ உழைத்திப்பாட்டு என அழைக்கப்படுவது எது அப்படின்னு தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்லு அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சருங்க. ஓகேங்களா? ஸோ பல்லு தான் வந்து உழைத்திப்பாட்டு அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? சரி, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்போ போல் நீங்கள் டெஸ்ட் போல் அட்டன் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், காவடி சிந்து. ஸோ காவடி சிந்து சார்ந்த தகவல்கள் 10 தகவல்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எது தவறாக இருக்குது அப்படின்றத இல்லை சரியாக இருக்குன்றதை கெஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் ஒன்று ஒன்றா சாரி கேஸ் நான் ஒன்று ஒன்றா வந்து சொல்லிட்டு வரேன் பாருங்கள். அருணகிரியின் திருப்புக தாக்கத்தால் அண்ணாமலையார் விளைந்த சந்தை இலக்கியமாகும். ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஏன்னா அருணகிரிநாதரோட, ஓகேங்களா, ஸோ அருணகிரியோரோட அந்த திருப்புகழ், அப்போ திருப்புகழ் எழுந்தார் அருணகிரியார். ஓகேங்களா? அதனால் ஞாபகம் வச்சுங்க. அவரோட தாக்கத்தால் சென்னிக்குளம் அண்ணாமலையார், சென்னிக்குளம்ன்ற வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. சென்னிக்குளம் அண்ணாமலையாரால் விளைந்த சந்தை இலக்கியம் தான் இது இந்த காவடி சிந்து. அப்போ கூற்று ஒன்று சரிங்க. அடுத்து பாருங்கள், 18 வயதிலேயே ஊற்றுமலை இருதாலய மருதப்ப தேவரணி அரசவை புலவராக இருந்தார். ஆமாங்க, இதுவும் கரெக்டுங்க. ஓகேங்களா? ஸோ 18 வயசில் என்ன பண்ணார், ஊற்றுமலைக்கு சென்றாங்க. என்ன பண்ணுவாருங்க, இருதாலய மருதப்ப தேவர் அப்படின்றவர்கிட்ட என்ன பண்ணியிருப்பார், அரசவை புலவராக இருந்திருப்பார். இது ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்போது 2வது கூற்றம் சரிதாங்க. 3 பாருங்கள், காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். எப்படி அழைக்கப்படுறாருங்க, காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்படுறாருங்க, இவர் வந்து அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா? அப்போ 3வது கூற்றும் சரிதான். அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால டி தாங்க இதுக்கான ஆன்சர். அப்போ அனைத்தும் சரி. ஸோ இது காவடி சிந்தின் தந்தை ரொம்ப முக்கியங்க. அண்ணாமலையார் தான் காவடி சிந்தின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். அண்ணாமலையார் நூல்களுடன் தொடர்பற்றது எது? ஸோ அண்ணாமலையார் எழுதிய நூல்களை கூட தொடர்பற்றது எது அப்படின்றத நம்ம கேட்டு, ஸோ நீங்கள் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆன்சர் நேரம் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டி தாங்க இதுக்கான ஆன்சர், பராபரக்கண்ணி. ஓகேங்களா? ஏன்னா பராபரக்கண்ணி யாரோட இது, தாயுமானவர். ஸோ தாயுமானவர் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தாயுமானவரோட பாடலில் இருக்கக்கூடிய தான் பராபரக்கண்ணி. ஸோ இது தாயுமானவர் அப்படின்னு வந்திருக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற 3மே கரெக்டு தாங்க. சங்கரன் கோவில் திரிபந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி. சங்கரன் கோவில் திரிபந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி. இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா வேறு அண்ணாமலையாரோட அந்த நூல்கள் தாங்க. ஓகேங்களா? அப்போ இதில் பொருந்தாத பராபரக்கண்ணி டி தான். சரிங்களா? சரிங்க. அடுத்து 3வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். திருச்செந்தூர் கலம்பகத்தை இயற்றியவர் யார்? திருச்செந்தூர் கலம்பகத்தை இயற்றியவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சரிங்க. அப்படியே வந்து நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கிறோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு என்ன பண்ணுங்கள், ஒரு லைக் பட்டனை போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கள், அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமிநாத தேசிகர். தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ திருச்செந்தூர் கலம்பகம் அப்படின்ற அந்த 90 சிற்றிலக்கிய வகைகள் 90 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எழுதியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க, சுவாமிநாத தேசிகர். சுவாமிநாத தேசிகர் தான் வந்து இது எழுதியிருப்பாருங்க. ஓகேங்களா? அப்போது தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அருணகிரிநாதர் வந்து எழுதிய திருப்புகழ் அதனோட தாக்கத்தால் எழுதுதான் அண்ணாமலையாரால் எழுதப்பட்டது தான் என்னென்னு பார்த்தோம், இந்த காவடி சிந்து அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இவரை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன நூல் எழுதியிருப்பார் அப்படின்னா திருவேங்கட தந்தாதி. ஓகேங்களா? ஸோ திருவேங்கட தந்தாதி எழுதியவர் தான் வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அதையும் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூற்று 4, சுவாமிநாத தேசிகர். ஸோ சுவாமிநாத தேசிகர் சார்ந்த அந்த கூற்றுகள் தாங்க. ஸோ கூற்று 1 பாருங்கள், தாண்டவமூர்த்திக்கு மகனாக பிறந்தார், மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றார், ஈசான தேசிகர் என அழைக்கப்பட்டார்.
சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? டி, அனைத்தும் சரி. ஓகேங்களா? ஸோ தாண்டவமூர்த்தி அப்படின்றவருக்கு மகனாக தான் பிறந்திருப்பார். கரெக்டு தான். மயிலேறும் பெருமாள் என்பவரிடம் கல்வி கற்றார். இது ரொம்ப முக்கியங்க. இது கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மயிலேறும் பெருமாள் என்பவரிடம் கல்வி கற்றவர் யாருன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவாமிநாத தேசிகர் தாங்க. ஈசான தேசிகர் எனவும் அழைக்கப்பட்டார். ஆமாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு? ஈசான தேசிகர் அப்படின்ற சிறப்பு பெயராலும் இவர் வந்து அழைக்கப்படுறார். ஓகேங்களா? அப்போ தாண்டவமூர்த்திக்கு மகனாக பிறக்கிறாரு, மயிலேறும் பெருமாளோட கல்வி கற்கிறாரு, ஈசான தேசிகர் அப்படின்ற சிறப்பு பெயரும் இவருக்கு இருக்குது, சுவாமிநாத தேசிகருக்கு. அடுத்து இது ரொம்ப முக்கியங்க. 5வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒவ்வொரு பாடலிலும் உள்ள இறுதி எழுத்தோ அல்லது சீரோ அல்லது அடியோ, இறுதியில் இருக்கிற எழுத்தோ அல்லது இறுதி சீரோ இறுதி அடியோ அடுத்த வரும் பாடலில் முதலாக வரும்படி அமைத்து பாடுவது. ஸோ அடுத்து வரும் பாடலோட முதலாவது வரா போல் அமைத்து பாடுவது. சூப்பர். இதுக்கான ஆன்சர் நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அந்தாதி, பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இறுதியில் இருக்கக்கூடிய அந்த பாடலோட அந்த இறுதி எழுத்தோ அல்லது இறுதி சீரோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இறுதி அடியோ அது என்ன பண்ணுறது அடுத்த வரியோட முதல்ல வரா போல் வச்சு எழுதக்கூடியதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்டா. நான் என்னென்னு சொல்லுவோம்? அதை வந்து அந்தாதி அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. என்னென்னு சொல்லுவோம்? அந்தாதின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரிங்க. அடுத்து கூற்றை கவனி. பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஸோ திருவேங்கட தந்தாதி எழுதியவர் தான் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அவர் சார்ந்த கூற்றுகள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்க பாருங்க. 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர், திவ்ய கவி என அழைக்கப்பட்டார். இவர் எழுதிய 8 நூல்களின் தொகுப்பே அஷ்ட பிரபந்தமாகும். சூப்பர். டி தாங்க இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரிங்க. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் யாருங்க? இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இது திருவேங்கட தந்தாதி எழுதிய பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஓகேங்களா? இவர் திவ்ய கவி. ஸோ இதனோட பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ கவிஞர். தெய்வ கவிஞர் அப்படின்றது இந்த திவ்ய கவி அப்படின்றதோட பொருளுங்க. அப்போ தெய்வ கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாலும் நம்ம பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு எடுத்துக்கலாம், தவறில்ல. அப்போ தெய்வ கவி திவ்ய கவி அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் யாருங்க? நம்ம பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தான். ஓகேங்களா? சரிங்க. இவர் எழுதிய 8 நூல்களின் தொகுப்பு அஷ்டபிரபந்தம். ஆமாங்க. ஸோ அதான் சொல்லுவாங்க அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த அஷ்டபிரபந்தம் அப்படின்றது இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எழுதிய 8 நூல்களோட தொகுப்பு தான் அஷ்டபிரபந்தம். ஓகேங்களா? அப்போ எல்லாமே இங்கே சரியாக இருக்கிறதுனால டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 7வது கொஸ்டின். அழகிய மணவாளதாசர் என அழைக்கப்பட்டவர். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. அழகிய மணவாளதாசர் என அழைக்கப்பட்டவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ அழகிய மணவாளதாசர்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தான் அழகிய மணவாளதாசர்னு அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா? அடுத்து மதுரையை ஆண்ட திருமலை நாயக்க மன்னரின் அவையில் ஒரு அலுவலராய் இருந்தவர் யார்? ஸோ மதுரையை ஆண்ட திருமலை நாயக்க மன்னரோட அவையில் ஒரு அலுவலராய் பணிபுரிந்தவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். டி. ஓகேங்களா? ஸோ பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தான் மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்கிட்ட என்ன வந்திருக்காரு? ஒரு அலுவலராக வந்து என்ன பண்ணியிருக்காரு? பணிபுரிஞ்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ சுவாமிநாத தேசிகர். ஸோ சுவாமிநாத தேசிகர் எப்படி அழைக்கப்படுறாருன்னு பார்த்தோம்? ஈசான தேசிகர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதில் மதுரை ஆண்ட திருமலை நாயக்க மன்னரோட அவையில் வந்து ஒரு அலுவலராக இருந்தவர் யார்? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அடுத்து தமிழில் முதலில் வண்ணச்சிந்து பாடியவர் யார்? தமிழில் முதல்ல வண்ணச்சிந்து பாடியவர் யார்? சூப்பர். பிள்ளை பெருமாள் ஐயங்கார். தமிழில் முதலில் வண்ணச்சிந்து பாடியவர் சாரி தப்பாக சொல்லிட்டேன். ஆன்சர் அண்ணாமலையாருங்க. சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை ஆண்ட திருமலை நாயக்க மன்னரோட அவையில் அலுவலராக இருந்தவர் தான் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஸோ இதுக்கான ஆன்சர் தமிழில் முதலில் வண்ணச்சிந்து பாடியவர் அப்படின்றது அண்ணாமலையார். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ராங்காக சொல்லிவிட்டு இப்போ கரெக்ட் பண்ணிக்கங்க. அண்ணாமலையார் தான் முதல்ல என்ன பண்ணியிருப்பார்? தமிழில் வண்ணச்சிந்து பாடியிருப்பார். அதனால தான் அவர் என்னன்னு சொல்கிறாங்க? காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல வண்ணச்சிந்து பாடினதால் தான் அவர் என்ன சொல்கிறாங்க? காவடி சிந்தின் தந்தைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ தமிழில் முதலில் வண்ணச்சிந்து பாடியவர் அண்ணாமலையார். அடுத்து 10வது கேள்வி. திருவாவடுதுறை ஞானதேசிகராகிய அம்பலவான தேசிகமூர்த்திக்கு தொண்டராய் இருந்தவர் யார்? பாருங்க, திருவாவடுதுறை ஞானதேசிகராகிய அம்பலவான தேசிகமூர்த்திக்கு தொண்டராய் இருந்தவர் யார்?
இப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? ஈசான தேசிகர் ஏங்க. ஓகேங்களா? சுவாமிநாத தேசிகர் தான் திருவாவடுதுறை ஞான தேசிகராகிய அம்பலவான மூர்த்திக்கு என்ன இருந்திருப்பார்? தொண்டராக இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஞான தேசிகருக்கு தொண்டராக இருந்தவர் வந்து ஈசான தேசிகர். அண்ணாமலையார் எங்கே இருந்திருப்பாருன்னு பார்த்தோம். இருதாலய மருதப்ப தேவரனோட அரசவை புலவர். ஓகேங்களா? ஸோ ஊற்றுமலையில் இருக்கக்கூடிய இருதாலய மருதப்ப தேவரோட அரசவை புலவர் தான் அண்ணாமலையார். இவளையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பிள்ளை பெருமாள் ஐயங்காரை பார்த்தோம். அவர் எங்கே பார்த்தோம்? திருமலை, அதாவது திருமலை நாயக்க மன்னரோட அவையில் ஒரு அலுவலராக இருந்திருப்பார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். நீங்கள் இன்னொரு முக்கியமாக ஞாபகம் வச்சணும், தாய்மானவர். ஸோ தாய்மானவரை பொறுத்தவரை அவர் எங்கே இருந்திருப்பாருங்க? திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காளராக இருந்திருப்பார். ஸோ இந்த 4 விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஈசான தேசிகர் எங்கே இருக்கார்? திருவாவடுதுறை ஞான தேசிகராகிய அம்பலவான தேசிகமூர்த்திக்கு தொண்டராக இருக்கார். அண்ணாமலையார் எங்கே இருக்காருன்னு பார்த்தோம். அண்ணாமலையார் வந்து பார்த்தீங்கன்னா இருதயாலய மருதப்ப தேவரோட அரசவை புலவராக இருந்திருக்காரு. பிள்ளை பெருமாள் ஐயங்காரை பொறுத்தவரையிலும் திருமலை நாயக்க மன்னரோட அவையில் ஒரு அலுவலராக இருந்திருக்காரு. தாய்மானவரை பொறுத்தவரையிலும் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் என்ன பண்ணியிருப்பார்? தலைமை கணக்காயராக இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அம்மானை என்பது, ஸோ அம்மானை என்பது பெண்களின் ஒரு வகையான காய் விளையாட்டு, பெண்கள் நெல் குத்தும் போது ஆடும் விளையாட்டு, கடற்கரையில் பெண்கள் விளையாடும் விளையாட்டு, ஆண்களின் வீர விளையாட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள், அதை உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். யாரும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக வந்துட்டுருக்கும். ஸோ நான் ஒரு டைம் லாஸ்ட்டாக வேகமாக ரிவிஷன் கொடுத்துட்றேன், உங்களுக்கு அப்போ தான் அப்படியே நிற்கும் மைண்டில். ஸோ காவடி சிந்து இவர் வந்து அருணகிரிநாதர் திருப்புகழால் அண்ணாமலையார் பாடப்பட்டது கரெக்டு தான். ஊற்றுமலையில் இருதாலய மருதப்பதரோட அரச புலவராக இருந்திருப்பார். காவடி சிந்தின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா? அப்போ அனைத்தும் சரிதான். அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையார் நூலோட தொடர்பற்றது எதுங்க? பராபர கண்ணி. ஏன்னா அது வந்து தாய்மானவரோடது. மீதி 3மே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரோடது. திருச்செந்தூர் கலம்பகத்தை எழுதிய வந்து சுவாமிநாத தேசிகர், அவர் ஈசான தேசிகர்னு அழைக்கப்படுறாரு. சுவாமிநாத தேசிகர் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டவமூர்த்திக்கு மகனாக பிறந்திருப்பார். மயிலேறும் பெருமானோட கல்வி கற்றிருப்பார். ஈசான தேசிகர்னு அழைக்கப்படுறார். ஓகேங்களா? 3மே கரெக்ட் தான். ஒவ்வொரு பாடலில் உள்ள இறுதி எழுத்தோ சீரோ அடியோ அடுத்த வரியில் வரா போல எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க? அடுத்த ஒரு பாடலில் முதலாக வரா போல எழுதுறத வந்து என்ன சொல்கிறோம்? நம்ம அந்தாதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார், இவர் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். தெய்வ புலவர் அப்படின்னு பொருள்படக்கூடிய, தெய்வ கவிஞர் அப்படின்னு பொருள்படக்கூடிய திவ்ய கவின்னு அழைக்கப்படுறாரு. இவர் எழுதி 8 நூலோட தொகுப்பு தான் அஷ்டபிரபந்தம். இதுவும் கரெக்டு தான். அடுத்து அழகிய மணவாளதாசன் அழைக்கப்பட்டவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை ஆண்ட திருமலை நாயக்க மன்னரின் அவையில் ஒரு அலுவலராக இருந்தவர் வந்து யாருங்க? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். தமிழின் முதலில் வண்ணச்சிந்து பாடியவர் அண்ணாமலையார். அதனால் தான் காவடி சிந்தின் தந்தைன்னு அழைக்கப்பட்டாங்க. திருவாவடுதுறை ஞான தேசிகராகி அம்பலவான தேசிகமூர்த்திக்கு தொண்டராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈசான தேசிகர், அதாவது சுவாமிநாத தேசிகர். ஓகேங்களா? ஸோ ரிப்பீட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.